Mercury Events. உங்க ஈவெண்ட்ஸை எங்களோட பிளான் பண்ண இப்போவே ஸ்கிரீன்ல தெரியிற நம்பருக்கு கால் பண்ணுங்க. ஓம் சரணாகத தீனார்த்த பரித்ராண பராயணே சர்வஸ்யார்த்திகரே தேவி நாராயணி நமோஸ்துதே. வணக்கம் நேயர்களே, இது மகாலட்சுமி ஜோதிடம் வழங்கும் காலச்சக்கரம். உங்கள் அன்பு ஜோதிடர் ஸ்ரீராம்ஜி பேசுகிறேன். அனைவரும் நலமுடன் இருக்கிறீர்களா? நன்றாகத்தான் இருப்பீர்கள், நன்றாக இருக்க வேண்டும். இன்றைய காணொளியில் நாம் காண இருப்பது எது வலிமை, கதியா மதியா? இதன் தலைப்பு. ஒரு ஜாதகத்தில் 2 விதமான நிலைப்பாடுகள் எப்போதும் இருக்கும். இந்த உலகத்திலேயே எப்போதும் 2 விதமான நிலைப்பாடுகள் இருக்கும். பகல் அப்படின்னு ஒன்று இருந்தால் இரவுன்னு ஒன்று இருந்தே தீரும். ஆரம்பம்னு ஒன்று இருந்தால் முடிவுன்ற ஒன்று இருந்தே தீரும். ஒரு உயிர் தோன்றி ஜனித்து வளர்வதுக்கு கூட ஆண் பெண் அப்படிங்கிற 2 விதமான நபர்கள் தேவை. நன்மைகள் அப்படிங்கிற இடத்துலையே தீமைகள் அப்படிங்கிறதும் வந்து சேர்ந்துடும். கடவுள் அப்படின்னு வணங்கும் போதே சாத்தான் அப்படிங்கிற இன்னொரு டிபார்ட்மெண்ட்டும் உண்டு. இப்படி எல்லாமே 2 பிரிந்திருக்கும். நம்ம ஜாதக கட்டமும் இதே மாதிரி 2 பிரிஞ்சிருக்கும். ஒன்று நம்ம பிறந்தபோது ஏற்பட்ட லக்னம், இன்னொன்று நம்ம சந்திரன், அதாவது மாதுர்காரகன் சொல்லக்கூடிய சந்திரன் சென்று கொண்டிருக்கிற ராசி. இந்த பிறந்த போது ஏற்பட்ட லக்னத்தை கதி லக்னம் அப்படின்னு சொல்லுவாங்க. கதி லக்னம்னு ஏன் எதை சொல்கிறோம்னா, கதிரவனால் உருவாக்கப்படும் லக்னம் கதி லக்னம். கதிரவனால் உருவாக்கப்படும்னா சூரியன், கதிரவன்னா சூரியன், மதினா சந்திரன். இந்த கதிரவனால் உருவாக்கப்படும் லக்னம். இதை லக்னத்தை வச்சு தான் தனஸ்தானம், குடும்பஸ்தானம், தைரியஸ்தானம், சுகஸ்தானம்னு எல்லாமே பிரிக்கப்படும். லக்னத்திலிருந்து 1ஆம் இடம், லக்னத்திலிருந்து 2ஆம் இடம், லக்னத்திலிருந்து 7ஆம் இடம், லக்னத்திலிருந்து 10ஆம் இடம்னு தான் ஜாதக பலன் சொல்கிறோம். இதற்கு சற்றும் குறைவில்லாத இன்னொன்று ராசி. இந்த ராசியின் அடிப்படையிலும் ஒரு மனிதனுடைய வாழ்வியல் முன்னேற்றங்கள் தீர்மானிக்கப்படும் பின் வயதுகளில். இதை பற்றி நம்ம நிறைய காணொலிகளில் போட்டிருக்கோம். இதில் வலிமையானது எது அப்படின்னு ஒரு கேள்வி வரும்போது இதில் மறுபேச்சுக்கே இடம் இல்லை. லக்னம் தான் வலிமையானது. ஏன் அப்படிங்கிறதுக்கான விளக்கத்தையும் சொல்லிடுறேன். ஒரு ராசி என்பது கிட்டத்தட்ட 2.25 நாள் இருக்கும். 2.25 நாள் ஒரே ராசியில் எல்லா குழந்தைகளும் பிறக்கும். சந்திரன் இப்போ கடக ராசிக்குள்ளே போயிட்டார் அப்படின்னா புனர்பூசம் 4ஆம் பாதத்தில் ஆரம்பித்து பூசம் 4 பாதங்கள், அதுக்கப்புறம் ஆயில்யம் 4 பாதங்கள்னு அவர் கடகராசியிலேயே இருப்பார். இப்போ இந்த 9 நட்சத்திர பாதங்களையும் சந்திரன் கடக்கிற வரைக்கும் கடகராசி தான். இதுக்கு கிட்டத்தட்ட பார்த்திங்கன்னா 2.25 நாள் ஆகும். இந்த 2.25 நாளும் பிறக்கிற அத்தனை குழந்தைங்களுக்கும் ராசி என்பது ஒன்றா தான் இருக்கும். கடகராசி, கடகராசி புனர்பூச நட்சத்திரம், இல்லை கடகராசி பூச நட்சத்திரம், இல்லை கடகராசி ஆயில்ய நட்சத்திரம், இப்படி தான் வரும். ஆனால் கடகராசி மாறும். ஆனால் லக்னத்தினுடைய ஸ்பெஷல் என்ன அப்படின்னா, உங்களுக்கு 24 மணி நேரத்தில், அதாவது ஒரு நாளிலேயே 12 லக்னங்களும் வந்துடும். எவ்ரி 2 hours ஒன்ஸ், அதாவது 2 மணி நேரத்திற்கு ஒரு தடவை லக்னம் மாறிக்கிட்டே இருக்கும். அப்போ சுருக்கமான நுணுக்கமான பலன்களை ஒரு மனிதனுக்கு பிரித்து எடுப்பதற்கு லக்னம் தான் முக்கியமான வீடாக வந்துடுது. வலுவானது லக்னமா ராசியா அப்படின்னு கேட்டால், அதாவது கதியா விதியா மதியா அப்படின்னு கேட்டோம்னா கதி தான். ஆனால் வெகு சிலருக்கு அபூர்வமாக ராசி ரொம்ப பவர்ஃபுல்லாக இருக்கும். பிறக்கும் போதே ராசி வலிமையான ராசி. சந்திரன் பவர்ஃபுல்லாக அந்த ராசியில் உட்காந்து வளர்பிறை சந்திரனாகி பௌர்ணமி சந்திரனாகி கிட்டத்தட்ட பார்த்திங்கன்னா ராசிநாதன் ரொம்ப வலிமையாக அமர்றது அப்படிங்கிற மாதிரியான பவர்லாம் கிடைக்கும். அந்த மாதிரி வெகு சில ஜாதகங்களுக்குத்தான் மதி வலிமையாக இருக்கும். ஆனால் 100க்கு 90% ஜாதகங்களுக்கு இந்த லக்னமான கதி லக்னம் அதுதான் பவர்ஃபுல்லாக இருக்கும். இந்த லக்னத்தின் அடிப்படையிலேயே 90% ஜாதகங்களுக்கான பலன்கள் முடிவாயிடும். எப்படிப்பட்ட படிப்பு, எப்படிப்பட்ட தாய் தகப்பன், எப்படிப்பட்ட பூர்வீகம், எப்படிப்பட்ட வாழ்க்கை துணை, எப்படிப்பட்ட குழந்தை அமையும், எப்படிப்பட்ட தொழில் வரும், எல்லாம் லக்ன அடிப்படையில் வந்துடும். கிட்டத்தட்ட ஜாதகத்தில் இது வேலை செய்கிற காலமே பார்த்திங்கன்னா ஒரு 36லேருந்து 35 வயசுலேருந்து 40 வயசு வரைக்கும் லக்னம் வலிமையாக இருக்கும். அதுக்கப்புறம் ராசிக்கு போனால் போகுதுன்னு பொறுப்பை கொடுக்கும். அப்போ ஆட்டோமேட்டிக்காக 40 வயசுக்குள்ளே ஒரு மனிதன் கிட்டத்தட்ட முடிவாயிடுவான். என்ன அப்படிங்கிறது, என்ன வேலை, என்ன திருமணம், எந்த மாதிரி குழந்தைகள், என்ன மாதிரி படிப்புன்னு எல்லாமே டிசைடிங் ஆகிடும். டிசைடிங் அத்தாரிட்டி பூரா அந்த லக்னத்துக்குள்ளே போயிடும்.
அப்புறமா இருக்கக்கூடிய எஞ்சிய வாழ்க்கையை ராசி தீர்மானிக்கும். நான் முதலே சொன்ன மாதிரி லக்னம் தனித்துவமானது, ராசி பொதுவானது. அதனால தான் நீங்கள் தினசரி மாத பலன், வார பலன் எல்லாமே பார்த்திங்கன்னா ராசி அடிப்படையில் சொல்லிடுவாங்க. மேசராசி அன்பர்களுக்கு இன்றைக்கி வடக்கு இருந்து நல்ல செய்தி வரும், சிகப்பு சட்டை போட்டுட்டு வந்தவர் உங்களுக்கு பணம் கொடுப்பார், வெளிநாட்டு தொடர்புகள் ஏற்படும் அப்படின்னு ராசியோடைய அடிப்படையில் சொல்கிற பலன். இந்த பலன் நடக்கலாம், நடக்காமையும் போயிடலாம். இது 10% கூட நடக்காதுங்கிறது அன்னாடும் ராசி பலனை பார்த்துட்டு இருக்கிறவங்களுக்கு நல்லாவே தெரியும். இந்த கிரக பயிற்சி பலன்களும் இதனுடைய அடிப்படையில், ராசியினுடைய அடிப்படையில் 2.25 நாளைக்கு இருக்கக்கூடிய ஒரு ராசியின் அடிப்படையில் பொதுவாக சொல்கிறது தான். இதை தான் நம்ம கோச்சார பலன்கள்னு சொல்லுவோம். இந்த கோச்சார பலன்கள் உங்களுக்கு வேலை செய்யலாம், செய்யாமலும் போயிடலாம். ஆனால் உங்கள் லக்ன அடிப்படையில் உங்களுக்கு கிடைக்கக்கூடிய பலன்கள் கட்டாயம் வேலை செய்யும். 90% மக்களுக்கு லக்ன அடிப்படையில் பலன்கள் வேலை செய்யும். மீதி 10% மக்களுக்கு தான் ராசி அடிப்படையில் பலன்களும் இந்த கோச்சார ரீதியான பலன்களும் வேலை செய்வதற்கான வாய்ப்புகள் உண்டாகும். அதற்கும் அவங்க ஜாதகத்தில் லக்னாதிபதி மிக பலகீனமான நிலையில் அமர்ந்து அவர் வலுவே இல்லாமல் அஸ்தமனம் அடைஞ்சோ, கிரகணம் அடைஞ்சோ, நீச்சம் அடைஞ்சோ, பாவக்கோள்களால் பீடிக்கப்பட்டோ, மறைந்தோ, லக்னத்திற்கு 6, 8, 12ஆம் வீடுகளில் போய் மறைந்த நிலையில் அமர்ந்தோ, ஆட்சி உச்சம் மூலத்திரிகோணம் மாதிரி எந்தவித வலுவையும் அடையாமலோ, நட்பு நிலை அடையாமலோ, சமநிலை கூட அடையாமலோ வீக்காக இருந்து ராசி நல்லா ஸ்ட்ராங்காக இருந்து அப்போ அவருக்கு ராசியினால் ஏற்படக்கூடிய நன்மைகள் ஆரம்பம் முதலே ராசியினுடைய பலாபலன்கள் நடக்கலாம். புரிஞ்சுதுங்களா? ஒரு ஜாதகத்தில் லக்னமும் வலுத்து ராசியும் வலுத்து அடுத்தடுத்து நல்ல திசைகள் வர்றது யோக ஜாதகம். பட் எல்லாருக்கும் யோகம் கிடைக்குமா? கண்டிப்பாக கிடைக்காது. எல்லாரும் முதலமைச்சராக முடியுமா? கண்டிப்பாக முடியாது. தமிழ்நாட்டுக்கு ஒருத்தர் தானே ஆக முடியும். நம்ம 8 கோடி பேர் இருக்கோமே, 8 கோடி பேரும் ஆசைப்படலாம். ஆனால் 8 கோடி பேரும் சிஎம் ஆக முடியுமானா கண்டிப்பாக முடியாது. யாரோ ஒருவர் தான் ஆக முடியும். அப்போ அந்த யாரோ ஒருவரை இயற்கை தேர்ந்தெடுத்து வைத்திருக்கும் கிரகங்களின் வலிமையின் அடிப்படையில், அப்போ நடந்துட்டு இருக்கிற தசாபுத்திகளின் வலிமையின் அடிப்படையில், அவருக்கு எதிராக போட்டி போடுறவங்களுடைய வலிமையின் அடிப்படையில். அப்போ லக்னம் தான் மெயின். 90% மக்களுக்கு இந்த லக்னத்தின் அடிப்படையிலே எல்லா பலன்களும் தீர்மானமாகிடும். எப்படிப்பட்ட பிறப்பு, எப்படிப்பட்ட வளர்ப்பு, எப்படிப்பட்ட தாய் தகப்பன், எப்படிப்பட்ட கல்வி, எப்படிப்பட்ட வாழ்க்கை துணை, எப்படிப்பட்ட குழந்தைகள், எப்படிப்பட்ட திருமண பந்தம், ஒன்றுக்கு மேற்பட்ட திருமணமா, ஒரே திருமணம் தானா, திருமணத்தினால் வளர்ச்சி இருக்கிறதா அல்லது வீழ்ச்சி இருக்கிறதா, படிப்பை வச்சு வேலையா இல்லை படிப்புக்கும் வேலைக்கும் சம்மந்தமே இல்லையா, சின்ன லெவலில் தொழில் செஞ்சு முன்னுக்கு வராரா, பெரிய லெவலில் தொழில் செஞ்சு முன்னுக்கு வராரா, அத்தனையும் லக்னத்தினுடைய அடிப்படையில் தீர்மானிச்சோம். ஏன்னா இது 2 மணி நேரத்துக்கு ஒரு தடவை மாறிடும். நீங்கள் 2 மணி நேரத்துக்குள்ளே ஒரு மனிதனுடைய குணத்தை சுருக்கிறதுக்கும் 2.25 நாளைக்கு ஒரு மனிதனுடைய குணத்தை எடுக்கிறதுக்கும் எவ்வளோ பெரிய டிஃப்ரென்ஸ் இருக்குது. இது கூட பரவாயில்ல நம்ம ஜோதிட முறை. வெளிநாட்டு ஜோதிட முறையில் பார்த்திங்கன்னா சூரியன் நின்றதையே ராசியாக எடுத்து பலன் சொல்லுவாங்க. சூரியன் ஒரு மாதம் ஃபுல்லாக ஒரே ராசியில் நிற்பார். அது மாதம் ஃபுல்லாக அதுதான் உங்களுடைய ராசின்னு சொல்லி பலன் சொல்லுவாங்க. இதில் துல்லியத்தன்மை ரொம்ப குறைஞ்சி போயிடும். அதனால தான் துல்லியமான பலன்களை நாம் கணிப்பதற்கு லக்னத்தை தான் மெயினாக எடுத்துக்கிறோம். ரொம்ப அபூர்வமாக வெகு சிலருக்கு லக்னாதிபதி ரொம்ப வீக்காக இருப்பார். உதாரணமாக ஒருத்தர் மகர லக்னம் தனுசு ராசி, லக்னாதிபதி சனி பகவான் மேசத்தில் போய் நீச்சம் அடைஞ்சிடுறார். பவரே இல்லை, நீச்சம் அடைஞ்சிடுறார். கூட ராகுவும் க்ளோஸாக சேர்ந்துடுறாரு, கிரகணமும் அடைஞ்சிடுறாரு. தனுசு ராசி, ராசிக்குடைய குரு பகவான் மீனத்தில் ஆட்சி. இப்போ லக்னம் மகரம், லக்னாதிபதி பலகீனம், ராசி தனுசு, ராசி அதிபதி பவரில் இருக்கார். இது சந்திரகேந்திரத்தில். ஸோ கிட்டத்தட்ட பார்த்திங்கன்னா இவருக்கு ராசி பவர்ஃபுல்லாக இருக்குது, ஆனால் லக்னம் பலகீனமாக இருக்குது. முன் வயது வாழ்க்கையில் பெரும் வளர்ச்சியோ முன்னேற்றங்களோ திட்டமிட்டபடி செயல்திறனோ எதுவுமே இல்லாமல் ஒரு மாதிரி போயிட்டு லைஃபோட செகண்ட் ஹாஃபில் பின் வயது வாழ்க்கையில் அப்படியே படிப்படியாக அதுவரை கிடைத்த அனுபவங்களின் ரீதியாக, அதுவரை கிடைத்த வாழ்வியல் முறைகளின் ரீதியாக பைய அப்படியே டெவலப் ஆக ஆரம்பிப்பார். ஸோ இது 90% ஜாதகத்துக்கு இருக்காது, ஏதோ ஒரு 10% ஜாதகத்துக்கு இருக்கும். ரொம்ப பவர்ஃபுல்லான அமைப்பு அப்படின்னு இதை சொல்லிட முடியாது. பின் வயதில் நல்லா இருப்பார் அப்படின்னு தான் சொல்லணும். அப்போ வலிமையானதுன்னா நமக்கு லக்னம் தான். லக்னாதிபதி வலுத்திருக்க வேண்டியது அவசியம். குறைந்தபட்சம் அவர் சமநிலைக்கு கீழே போகாமல் இருக்கும்.
ஒரு ஜாதகத்தில் லக்னத்தின் வலு என்பது தீர்மானிக்கப்படுவதற்கு லக்னாதிபதி என்பவர் சமநிலைக்கு கீழே போகாமல் இருக்கும். லக்னத்தில் வலுவான கோள்கள் அமரணும். இது இன்னொரு ஆப்ஷன். லக்னம் வலுப்பெறதுக்கு இந்த அமைப்பு இருக்கும். இப்போ ஒரு வீடுன்னு எடுத்துக்கிட்டா அந்த வீட்டில் வலிமையான நபர்கள் இருக்கிறதும் அந்த வீட்டுக்கு பவர் தான். அந்த வீட்டுக்கு உடையவர் வலிமையாக இருக்கிறதும் அந்த வீட்டுக்கு பவர் தான். வீட்டுக்கு உடையவருங்கிறது நீங்கள் தான், லக்னாதிபதி. வீடனுடைய வலிமைங்கிறது அங்கே உட்கார்ற கிரகங்களின் பவர். இப்போ உதாரணமாக நீங்கள் இருக்கீங்க, உங்கள் அப்பா தாசில்தார், உங்கள் அம்மா நீதிபதி. உங்கள் அப்பா தாசில்தார், உங்கள் அம்மா நீதிபதி. உங்கள் தம்பி வந்து டாக்டருக்கு படிச்சுட்டு இருக்காரு, தங்கச்சி ஐஏஎஸ் எழுதி பாஸ் பண்ணிட்டாங்க. இப்போ இந்த 4 பேரும் உங்கள் வீட்டுக்குள்ளே இருக்காங்க, உங்கள் லக்னம்ங்கிற அமைப்பில். இப்போ உங்கள் வீடு எவ்வளோ பவர்ஃபுல்லான வீடு. நீங்கள் வந்து பெருசாக படிக்கலை. இப்போ உங்கள் லக்னாதிபதி வீக்காக இருக்காரு, ஆனால் உங்கள் லக்னம் என்ற வீடு ஸ்ட்ராங்காக இருக்குது. நீங்கள் என்னதான் இருந்தாலும் தாசில்தார் பையன், ஜட்ஜம்மாவுடைய பையன், டாக்டருடைய அண்ணன், ஐஏஎஸ் பாஸ் பண்ணவங்களுடைய தம்பி அண்ணன், இந்த பவர் உங்களுக்கு இருக்கும். ஆனால் நீங்கள் உங்கள் லக்னாதிபதியால் தீர்மானிக்கப்படுவீர்கள். ஸோ லக்னம் என்பது தான் வலிமையானது. கதிதான், கதிரவன் குறிப்பிடும் லக்னம் தான் வலிமையானது. அடுத்தது தான் ராசி. 2ஆம் நிலையில் ஒரு மனிதன் வெற்றி பெறுவதற்குத்தான் மதியின் வலிமையை நாம் கணக்கில் எடுக்க வேண்டியது இருக்கும். அதுதான் கதி கெட்டால் மதியைப்பார் அப்படின்னு ஜோதிட சாஸ்திரத்தில் சூட்சுமாக சொல்லி வச்சுப்பான். கதிரவன் கொடுத்த லக்னம் கெட்டுப்போச்சு, வீக்காக இருக்கு, லக்னாதிபதி நீச்சமாயிட்டார், கிரகணம் அடைஞ்சிட்டார். மதியைப்பார், சந்திரன் நின்ற ராசி எப்படி இருக்கு? சந்திரன் வலிமையாக இருக்காரா? அவர் வீட்டுக்கு அதிபதி ராசிநாதன் வலுவாக இருக்காரா? அவருடைய வலிமை சிறப்பாக இருக்கிறதா? இதெல்லாம் வச்சு லைஃப்பை ஓட்டிக்க முடியுமான்னு பாருங்கள். பின்னாடி வாழ்க்கையிலையாவது முன்னாடி ரொம்ப கஷ்டப்பட்டீங்க, செகண்ட் ஹாஃப் ஆகுது லைஃப்பில் ஒரு மாதிரி தேறி சராசரி வாழ்க்கையும் அதற்கு அடுத்த நிலையில் வளர்ச்சி அடைகிறதையும் யோசித்து பாருங்கிறதுக்காக தான் இந்த பழமொழியை சொல்லி வைத்து. இப்போ வலிமையானது என்பது 2 மணி நேரத்திற்கு ஒரு முறை மாறும் லக்னம் தான் ஃபஸ்ட் வரும். நமக்கு என்ன தான் லக்னாதிபதி வீக்காக இருந்தாலும், லக்னத்தில் பாவக்கோள் இருந்தாலும், லக்ன அடிப்படையில் தான் முதல்ல பலன்கள் நடக்க ஆரம்பிக்கும். சார் எனக்கு ராசி ரொம்ப ஸ்ட்ராங்காக இருக்கே சார், நான் ஆமாம் நீங்கள் நல்லா இருப்பீங்க. பின்னாடி ரொம்ப ரொம்ப அபூர்வமாக ஒரு 10,000 பேரில் ஒருத்தருக்கு தான் பிறந்த உடனே ராசி பவர்ஃபுல்லாக வேலை செய்ய ஆரம்பிச்சிடும். அதுக்கு கூட தசாநாதர்கள் வலிமையாக வந்து சப்போர்ட் பண்ணுவாங்க. ராசிக்கு நல்லவங்க பூரா வரிசையாக தசை நடத்த ஆரம்பிப்பாங்க. அந்த தசை நடத்தப்படுற காரணங்களால் ஜாதகர் வலிமையானவராக இருப்பார். ஒருத்தர் சிம்மராசின்னு வச்சுக்குவோம். சிம்மராசி பூர நட்சத்திரம் 2ஆம் பாதத்தில் பிறக்கிறார், குட்டி சுக்கிரன். ஒரு 12 வருஷம் சுக்கிரதிசை பேலன்ஸ் இருக்க பிறக்கிறார். இவருக்கு சூரியன் உச்சமாக இருக்கார், சந்திரன் வளர்பிறை சந்திரன் இருக்கார், செவ்வாயும் உச்சமாக இருக்கார். இப்போ ஒரு 12 வயசுக்கு அப்புறம் இவருக்கு வர்றது பூரா பாருங்கள், சூரிய திசை, சந்திர திசை, செவ்வாய் திசை நடக்கும்போது இந்த ராசி அதிபதியான சூரியன் வலுத்து நிற்கிற இந்த நிலையில் ஜாதகர் வாழ்க்கையில் சீக்கிரமாகவே முன்னேறுவதற்கான வலிமையை பெறுகிறார். இதுதான் சூட்சம். இது ரொம்ப அபூர்வமாக தான் கிடைக்கும், எல்லாருக்கும் ரொம்ப அபூர்வமாக கிடைக்கக்கூடியது. எப்போதும் துல்லியத்தன்மையாக நமது வாழ்வியலை செதுக்குவதற்கு வலிமையான அமைப்பில் கணக்கீடு செய்ய லக்னத்தையே முதலில் எடுக்கணும். லக்னத்தின் வலிமை எப்படிப்பட்டதுங்கிறத பொறுத்து முன்பகுதி வாழ்க்கை சீரமைக்கப்பட்டுவிடும். சிறப்பாக இருக்குமா, இல்லை சுமாராக இருக்குமா, இல்லை ரொம்ப மோசமாக இருக்குமாங்க. பின்னாடி வாழ்க்கையை ராசி தீர்மானிக்கும். வெகு சிலருக்கு அபூர்வமாக ராசி நல்ல வலுவாக இருக்கும்போது பின் வயது வாழ்க்கை சிறப்பாக இருக்கும். லக்னமும் கெட்டு ராசியும் கெட்டுருச்சுன்னா கஷ்டம்தான். லக்னமும் நல்லா இருந்து ராசியும் நல்லா இருக்கிறது குடுப்பினி, பூர்வ புண்ணியம், நல்ல பாக்கியங்களை அனுபவிக்கிறதுக்காக பிறப்பெடுக்கிறவங்களுக்கு அந்த மாதிரியான அமைப்புகள் கிடைக்கப்பெறும். ஸோ எது வலுவானதுங்கிற இதனுடைய தலைப்பில் லக்னம் தான் ஃபஸ்ட்டு வரும். ஸோ கதிதான் வலுவானது, மதி 2ஆம் நிலை வலு கொண்டது தான் என்று கூறி மீண்டும் ஒரு காணொலியில் உங்களை வந்து சந்திக்கும் வரை உங்களிடமிருந்து அன்புடன் விடைபெற்றுக் கொள்வது உங்கள் அன்பு ஜோதிடர் ஸ்ரீராம்ஜி. நன்றி, வணக்கம்.